ஜென்சி கிட்ஸோட வாக்குகளை திருடுறதுக்கான வேலைகளை தான் திமுக செய்யும் சொல்லி விஜய் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. அவர்கள் நமக்கு தொல்லை தருவார்கள், அது தெரிஞ்ச விஷயம் தான். தொல்லை தர்றதுக்கும் இல்லைங்க, இது வந்து எல்லாருமே இது வந்து ஒன்று சொன்னாலும் ஒன்றா தெரிஞ்சுக்கோங்க. சிஓ சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக ஒரு ஆர்டர் வருது, இங்கே இருக்க இல்லை பிஎல்ஓஸ்லாம் வேலை பார்க்க போகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆஃபீஸர்ஸுமே எல்லா பணியாளர்களுமே வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க அவங்க. ஸோ இப்போ எலெக்ஷன் கமிஷன் கட்டுப்பாடு யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் நம்ம. ஸோ அதில் யாரும் ஏமாந்துடக்கூடாதான். இப்போ எல்லா இடத்துலையும் BLA 2 போடப்பட்டிருக்குன்னு சொன்னாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 68,000 வாக்குச்சாவடிக்கும் BLA 2 போட்ட ஒரே இயக்கம் நாம தான். அதனால தான் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போயிட்டு இருக்காங்க. எங்கள் கூட சேர்ந்து யாரெல்லாம் வருமோ தயவு செஞ்சு வாங்க. இது வந்து ஒரு இயக்கத்திற்கான ஒரு பிரச்சாரம் இல்லை, ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வாக்குரிமையை காக்கக்கூடியதற்கான ஒரு பணியில் அனைவரும் ஒன்று சேர்ந்து யாரும் ஏமாந்து விடாமல் அந்த வாக்குகள் யார் யாருக்குன்னு வழங்கப்பட வேண்டுமோ அதற்கான ஒரு பணியை செய்வதற்கான ஒரு பணியில் அனைவரும் ஒன்று சேர்ந்து செய்யணும். பீகார் தேர்தல் முடிவுகள் மாதிரி தமிழகத்திலையும் அது மாதிரி இருக்கும்னு சொல்லி பிஜேபி MLA ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க சார். இல்லை, இது வந்து அவங்களோட இன்டென்ஷனை காட்டுது அப்படின்னு சொன்னால், நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் இந்தியா கூட்டணியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் அனைவருமே இதை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை படைத்தவர்கள் என்று நேற்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இது நாங்கள் மட்டுமல்ல, பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள், உங்களுடைய வாக்குகளாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்துடைய வாக்குகளாக இருந்தாலும் யாரும் ஏமாந்து விடாத வண்ணம் நாம் வந்து அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது. இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் 125 சீட்டு கேட்போம்னு சொல்லியிருக்காங்களே, நான் ஒவ்வொரு இயக்கம் அது அவங்களோட இயக்கம் சார்ந்தது, அதெல்லாம் முடிவு செய்ய வேண்டிய அந்தந்த தலைவர்கள் தான் முடிவு செய்யணுமே தவிர இது சார்ந்து நான் கருத்து சொல்ல முடியாது. எங்களுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, எங்களுக்கான தலைவர்கள் இருக்காங்க. இது சார்ந்து பதில் சொல்ல வேண்டிய தலைவர்கள் யார் இருக்குன்னு அவங்க தான் எனக்கு பதில் சொல்லுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.